என்னோடய சேனல் பேர் வந்து ஈஸி இன்ஜினியரிங் 531. நீங்கள் யூடியூப்பில் போய் ஈஸி இன்ஜினியரிங் 531 அடிச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் கிட்டத்தட்ட 81 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கேன். இது 81வது வீடியோ, 82வது வீடியோ போட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாலிடெக்னிக்கும் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், சீலிங் ஃபேனை வந்து இப்படி கழட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சீலிங் ஃபேனை ரெடி பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டரை கழட்டிடணும். இப்போ கெப்பாசிட்டர் கழட்டியாச்சு. ஸோ இதில் என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணணும். ஸோ அந்த ஃபால்ட் செக் பண்ணுறதுக்கு அந்த 3 ரெட்டு, பிளாக்கு, எல்லோ இருக்கும், இல்லை ரெட்டு பிளாக்குன்னு ஒரு கலர் இருக்கும். அந்த ஒயரை வந்து சீரியல் டெஸ்டிங் லேம்பில் போட்டு செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா சீரியல் டெஸ்டிங் லேம்பில் போட்டு செக் பண்ணும்போது 2 டைம்லாம் செக் பண்ணும்போது எரியுதான்னு பார்க்கணும். அப்போது எரியுது, ஓகே. அப்போது அது கிட்டத்தட்ட வந்து இப்போது என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சோம்னா இது வந்து வைண்டிங் நல்லா தான் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா. அப்புறம் எங்கேயாச்சும் பாடி ஷார்ட் வருதான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, பாடி ஷார்ட் வருதான்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி செக் பண்ணணும். ஒரு ஒயரை பாடியில் டச் பண்ணி பார்க்கணும், இன்னொரு ஒயர் பாடியில் டச் பண்ணி பார்க்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா பாடி ஷார்ட் இருக்கான்னு தெரிஞ்சிடும். பாடி ஷார்ட் இருந்தால் அந்த பல்ப் எரியும். சரி, திருப்பி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பியும் அந்த இதுவே கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். ஸோ 2 இது ஒயர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைண்டிங் நல்லா இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேரிங் ஃபால்ட்டாக இருந்தது, சரிங்களா. அப்போ பாருங்கள், பேரிங் ஃபால்ட்டு, பேரிங் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. உள்ளே ரஸ்ட் ஏறி ரொம்ப வருஷம் ஓடுனனால அது ஒரு மாதிரி இதாக இருக்கலாம். ஸோ இப்போ பேரிங் கழட்டு போகிறோம், இந்த ஃபேனையே கழட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து இப்போ கெப்பாசிட்டர் செக் பண்ணுறோம். செக் பண்ணி பாருங்கள், ஒரு சவுண்டு வரும், டக்குன்னு சவுண்டு வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ ஒட்டுக்காக இருக்கிறது வந்து அது லீஃபோட இது. ஸோ பக்கத்தில் இருக்க இது வந்து நம்ம கழட்ட போகிறோம். அந்த ஸ்க்ரூ அந்த 3 ஸ்க்ரூ கழட்டி வச்சுருக்கு. இது வந்து ஃபேனோட லீஃபோட இது கழட்ட தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ பேரிங் வந்து நம்ம பார்க்குறோம். பேரிங் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சுருக்கா, காயில் வந்து நல்லா கட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாக கழட்டணுன்னு பார்த்திங்கன்னா அந்த வைண்டிங் நடுவில் இன்சுலேஷன் பேப்பர் வச்சுருப்பாங்க. பட் அந்த இன்சுலேஷன் பேப்பர் பூராமே நொறுங்கி கிடக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நொறுங்கி கிடக்கு பாருங்கள். அதுபோக பேரிங்கும் துரு பிடிச்சி ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ இப்போது இந்த இது வந்து நீங்கள் வந்து வெறும் பேரிங் மட்டும் மாற்றினா இந்த ஃபேன் ஓடாது. ஸோ நீங்கள் வந்து இந்த சுத்தமாகவே ரீவைண்டிங் பண்ணி அந்த ஸ்லீவ்ஸ், அதாவது ஸோ அது சுத்தமாக கழட்டியாச்சு. அந்த கீழ் பேரிங்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ரஸ்ட் ஏறி இருக்குது. ஸோ அந்த இன்சுலேஷன் பேப்பர், ஸோ வைண்டிங்கெல்லாம் சுத்தமாக போச்சு. பிகாஸ் அந்த இன்சுலேஷன் பேப்பர் பூராமே கீழே வந்துருச்சு. ஸோ அந்த இன்சுலேஷன் பேப்பர் திருப்பியும் நல்லபடியாக இது பண்ணி அந்த வைண்டிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது வைண்டிங், புது பேரிங் போட்டால் மட்டும்தான் இந்த ஃபேன் ரெடி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செட்டை வந்து அப்படியே வந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிங் கல்ட்ருக்கு, இது வந்து டாப் பேரிங் கல்ட்ரோட ஒரு புல்லர். ஸோ பாருங்கள், டாப் பேரிங் எப்படி கழட்டுறோன்னு பாருங்கள். புல்லர் வந்து இந்த பேரிங்கில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த நட்டு மாதிரி இருக்கிறது லைட்டாக திருப்பிகிட்டே வந்தீங்கன்னா டாப் பேரிங் வந்துடும். ஸோ கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி ஒயர் எடுத்து விட்டுட்டு பேரிங் கழட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இன்சைட் பேரிங், அதாவது பாட்டமோட பேரிங் கழட்டுறதுக்கு ஒரு புல்லர் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழட்டியாச்சு. ஓகே, இந்த புல்லர் யூஸ் பண்ணி கழட்டியாச்சு, அவ்வளோதான். ஓகே, வந்துருச்சுங்களா, பேரிங் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை தொடச்சி நீட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு புது பேரிங் அடித்தாச்சு. பாட்டம் இது வந்து டாப் பேரிங் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாப் பேரிங் அடித்தாச்சு. பார்க்குறோம், சுற்றி பார்க்கலாம், நல்லா இருக்கும். இது வந்து பாட்டம் பேரிங் அடிக்கிறோம் பாருங்கள். பாட்டம் பேரிங் அடித்தாச்சு. பாட்டம் பேரிங் அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு
கொஞ்சம் இதாக லூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை மேலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சரிசமமாக அடிக்கணும். அதுதான் அந்த இது வச்சு அடிக்கணும். அடித்தாச்சு, ஓகே, உள்ளே போயிடுச்சு. பாட்டம் பேரிங் அடித்தாச்சு. இப்போ வைண்டிங் பண்ணிவிட்டு வந்த காயில், அதாவது பாட்டம் பேரிங் அடிச்சாச்சு, பேரிங் நல்லா சுற்றுதான்னு பார்க்குறோம் ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புது காயில் வாங்கிட்டு வந்தாச்சு. புது காயிலில் வந்து அந்த ஸ்டேட்டாரோட இது வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்டார் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, ஸ்டேட்டார் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எங்கே எப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்குறது, ஒரு டைம் வச்சு பார்த்துட்டு ஓகே இப்படி தான் வைக்கணுமான்ட்டு இருக்குது ஸ்டேட்டார். ஒவ்வொரு ஸ்டேட்டாரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பழைய ராலி ஃபேனோட இது. ஸோ ஸ்டேட்டார் வந்து இப்படி ஒரு மாதிரி டைப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் ஒரு ரிங்கு மட்டும்தான் இருக்குது, மாதிரி லெக்கு மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்திங்களா, அது கொஞ்சம் செக் பண்ணுறோம், எப்படி வைக்கலாம், எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் வந்து டைம் டிலே ஆகுது. இப்போ வரது வந்து வெறும் ரிங்கு மட்டும்தான் இருக்கும், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது எக்கனாமிக்கெலாம் வந்து எப்படி மெட்டீரியல் கம்மி பண்ணலாம், எப்படி ஃபேன் வெயிட் கம்மி பண்ணலாம், பட் எஃபிஷியன்சி ஜாஸ்தி பண்ணலான்ட்டு எல்லா ஃபேன் கம்பெனிக்காரங்களும் ஆர்என்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லெக்கெல்லாம் கிடையாது, வெறும் ரிங்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ லைட் வெயிட்டு பட்டு ஃபாஸ்ட்டு ஃபேன் பார்த்திங்களா மாட்டியாச்சு, ஸ்டேட்டாரை மாட்டியாச்சு. அப்புறம் ஸ்ப்ரிங்கு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஒன்று அந்த இதுக்கு வச்சு, பாட்டம் இதுக்கு ஸ்ப்ரிங்கு வச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது புது காயில் நம்ம வைண்டிங் பண்ணிவிட்டு வந்து வச்சுருக்குறோம். இது வந்து வைண்டிங் வந்து நம்ம பண்ணலாம், பட்டு இப்போல்லாம் மிஷின் வைண்டிங் வந்துருக்கு. ஸோ அது வந்து வெளியில் கொடுத்து பண்ணிவிட்டு வந்துட்டு இப்படி மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேன் வைண்டிங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸினால யார் வேணால் பண்ணலாம். பட் நம்மளுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கோம். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு மூணு தடவை அது லைட்டாக சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது பேரிங் ரெண்டுமே மாட்டியிருக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னு லைட்டை பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. தட்டணும், தட்டி பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்குங்களா. இப்போ அதுக்கு உண்டான ஒரு செட்டிங்கில் மாட்டி பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நாங்கள் ரீவைண்டிங் பண்ணது, பேரிங் பண்ணது சக்ஸஸ். இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.